அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். வாண்டடாக சிக்கிய அப்பாவு, காங்கிரசின் திருட்டு வேலை, சுக்குநூறாக உடைத்த அமைச்சர் ஜெய்சங்கர். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த 2 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற. முதல் விஷயம், என்ன சார் இப்படி வாயை கொடுத்து வாண்டடா சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரை தம்பின்னு சொல்லி அப்பாவு, சபாநாயகர் அப்பாவு அவர்கள் மொத்தமா சிக்கியிருக்காரு. இரண்டாவது விஷயம், காங்கிரஸ் ஆளும் கட்சியா இருந்த சமயத்துல நம்முடைய எல்லை பகுதிகளை எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த திருட்டு வேலையையும் 3 நிமிஷ வீடியோல மொத்தமா அம்பலப்படுத்தியிருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இந்த வீடியோல இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். விஷயம், சபாநாயகர் அப்பாவு விசஸ் ஞானசேகரன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சில தினங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக இந்த வளாகத்துக்குள்ள அங்க பயிலக்கூடிய மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடும் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல தமிழக அரசியல் வட்டாரத்துல ஏன் தேசிய அளவுக்கு இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு பேசும் பொருளா பேசப்பட்டது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிக்கும் போது அந்த நபர் ஞானசேகரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவுடைய அனுதாபி. நான் சொல்லல, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. ஏன்னா பல நபர்களோடு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோடு எடுத்த புகைப்படம்லாம் வெளியாகி இருந்தது. அதனை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு காலில் முறிவு கையில் முறிவுலாம் சொல்லி எதோ சொன்னாங்க. பட் ஒரு நாள் ஒரு கையில் கட்டு இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு கையில் கட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஒரு கேஸினுடைய தன்மை இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி இருந்தது. யாரா இதை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க திமுக அரசுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த ஞானசேகரன் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுந்துயரம் சம்பந்தமா 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமா நம்முடைய அப்பாவு அவர்கள் பேசும்போது தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. நீங்க பாருங்களேன். பயப்படாத விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு வருங்க. இப்பதான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு. நீதிமன்ற பார்வையில 3 ஐபிஎஸ் அதிகாரி 3. இரண்டாவது விஷயம், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விசஸ் காங்கிரஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் நம்முடைய எல்லை பகுதிகளை எந்த லட்சணத்தில் அவங்க பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும். நம்முடைய எல்லை பகுதிகள் மிகப்பெரிய அளவுக்கு தாரை வார்க்கப்பட்டது. கச்சத்தீவு எப்படி தாரை வார்க்கப்பட்டதோ அதே போல நம்முடைய எல்லை பகுதிகளை மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாரை வார்க்கப்பட்டது. ஆனாலும் நம்ம கேட்டோம் அப்படின்னா கச்சத்தீவா அது எங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழுகுவாங்க. அதையும் மக்கள் பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் அதற்கு மிக தெளிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. Indian land was taken by China between 1958 and 1962. Some of it was before 58 also. So when you keep saying land taken by China, please understand this land was lost in 1962. I see efforts made to mislead the country. I give you 3 examples. Example 1, people are saying Chinese are building villages on the border. Where is the village built? It is built in a place called Longju, which the Chinese attacked and occupied in 1959. There's a statement of Nehru. So if you look at the Google map, please look at that village and triangulate it with what Nehru said to the parliament in 1959. Then Rahul Gandhi and the Congress talk about a bridge in Pangong Tso in Ladakh. This bridge is being built at a place where the Chinese came in 1958 and then retook in 1962. Recently, I just saw Congress spokesman saying, the Chinese have built a road in Shaksgam Valley and this has great concerns for Siachen. Possibly it has concerns for Siachen. When was Shaksgam Valley occupied by whom? Shaksgam Valley was allowed by Nehru to be part of Pakistan-occupied Kashmir, and Pakistanis handed it over to China in 1963.
So the Congress party is holding Modi responsible for Nehru's actions in 1949 and for Bhutto's actions in 1963. But apparently they have no culpability. So I think we need to get the China issue right. Yes, there is a challenge from China. Yes, China has violated agreements and sent large number of troops to the border. But I think country should take pride in the fact, despite the COVID, we counter-deployed, we have sent troops in record numbers to the border. Those troops today at great heights in great cold, in very tough conditions, are holding their own. Country should be supporting the military. Country should not be running down the military. So, when I hear Rahul Gandhi say, "Hamare jawanon ki pitai hui in Yangtze, in Arunachal Pradesh," when actually we push back the Chinese. So you talk of pitai of your jawans. You have Revant Reddy questioning Balakot mein pata nahi hua, nahi hua. This running down your people, your system, your forces. This is a very, very sad thing. And I think a lot of the country is very unhappy about it. Maybe stronger words than that. இந்த வீடியோ தான் வா பாத்துக்கங்க. ஒரே ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த திருட்டு வேலையும் மொத்தமா அம்பலப்படுத்திட்டாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.